அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அந்த வரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த வில்வத்துக்கு பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வில்வ இலை பல நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வில்வத்தை பறிக்கணும் அப்படின்னா அந்த மாத பிறப்பு, திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினம், சதுர்த்தி, அஷ்டமி, நவமி இந்த நாட்கள்ல எல்லாம் பறிக்கக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை பறித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆற்றல், ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த வில்வத்தை பறித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்லது பர்ஸில், வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது அது அந்த வில்வைகளை சுற்றி ஒரு அதிர்வுகள் இருக்கும் இல்லையா, அது நம்மை சுற்றி அந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும். இதை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி வச்சுக்கிட்டோம்